அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலிபர்கள் முதல் வயோதிகம் ஆனவர்கள் வரை செல்வங்களை அதிகமாக சம்பாதித்தால்தான் நான் செல்வந்தன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறி சென்றார்கள். அபு மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. ஒருவர் அதிகமாக செல்வங்கள் சம்பாதித்து அவர் ஒரு பக்கம் இருக்கிறார், அவர் ஒரு செல்வந்தானாக இருக்கிறார். மற்றொரு புறத்திலே அதிகமாக அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து zikr செய்யக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக அதிகமான திக்ருகளை ஒரு நாளில் அவர் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புறம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் இரண்டு நபர்களில் யார் அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக திக்ருகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தபரானி ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே செல்வங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும், அது நம்முடைய தேவைக்கேற்ப. ஆனால் செல்வங்களை அதிகமாக சம்பாதித்தால்தான் செல்வந்தன் என்ற பெயர் இவ்வுலகில் மட்டும்தான். இரண்டு உலகிலும் செல்வந்தன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக திக்ருகளை இளம் வயது முதலே நீங்கள் அதிகமாக ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.